வார்ம் கிரீட்டிங்ஸ் டு ஆல். நான் பிரீத்தி முரளி. மேலூரில் ஜாஸ் ஸ்கூல் பக்கத்துலேயே தான் வீடு. நாங்கள் வந்து ஐ வாஸ் அன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் இப்போது துருவம் அப்படின்ற ஒரு சோஷியல் ஃபோரம் கம் ஃபவுண்டேஷன் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வீடு பக்கத்துலேயே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் என் பையனை வந்து இங்கே ஜாஸ் ஸ்கூலில் போட்டோம் ஃபார் அட்மிஷன். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, ஸோ தட் ஆஸ் அ கிட் ஹி மே ஃபீல் மோர் கம்ஃபர்ட் அப்படின்றனால சேர்த்து விட்டோம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு என்னெல்லாம் கிடைச்சிது அப்படின்னு சொல்ல போனால், ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் அப்புறம் அழுகாமல் போகிறதே ரொம்ப ஸ்டாப் பண்ணிட்டான். ஸ்கூலுக்கு போகிறதே ஒரு சார்மிங்கோட ஒரு ஹாப்பினஸோட போகிற மாதிரி இருந்தது. ஸோ அதில் ஐ வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன் எஜுகேஷன் ஃபீல்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மோர் தேன் த சப்ஜெக்ட்ஸ் அண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தமிழ் அது இல்லாமல் அரபி ஹிந்தி நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க. நான் கூட நினைப்பேன் இவ்வளோ லாங்குவேஜஸ் அண்ட் இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இந்த வயசில் தேவையா அப்படின்னு. பட் ஆனால் அவங்க ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் லேர்னிங் தானே அதில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அடாப்டபிளாக தான் இருக்காங்க. பசங்க வந்து எதை கொடுத்தாலும் படிக்கிறாங்க, எதை கேட்டாலும் கரெக்டாக சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஸ்கூல்லையும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நான் கூட நினைப்பேன் இப்போதான் ஏபிசிடி, இப்போதான் அந்த ஸ்லாண்டிங் லைன்ஸ் கர்வ்ஸ் இப்படி போகிறாங்க, அதுக்குள்ளே எப்படி ஏபிசிடி போயிடுவாங்க, அதுக்குள்ளே எப்படி வேர்ட்ஸ் போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த ஸ்கூலில் வந்து அடாப்ட் பண்ண வச்சிடறாங்க. மோர் தேன் மை எஃபர்ட் ஸ்கூலில் வந்து கரெக்டாகவே இருக்குது, நல்லாவே கொண்டு போகிறாங்க சிலபஸ் எல்லாமே. அண்ட் இந்த ஒலிம்பியட் மேக்ஸ், ஒலிம்பியட் சயின்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து இன்டெப்த்தாக கொஞ்சம் நிறையா சப்ஜெக்ட்ஸை வந்து அப்பார்ட் ஃப்ரம் அந்த ஸ்கூல் கரிக்குலம் இல்லாமல் அவங்கள லேர்ன் பண்ண வைக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் என்னோட நாலேஜுக்கு வெளியில் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா the parents used to pay the cost. அந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸாமோ இல்லை பர்டிகுலர் ஏதோ அவங்க பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு புக் மெட்டீரியல் வந்து காஸ்ட் பே பண்ணி தான் அவங்க வாங்கணும். அண்ட் அந்த எக்ஸாமுக்கும் தனியாக காஸ்ட் பே பண்ணணும். ஆனால் இங்கே அவங்க எதுவுமே பண்ணுறது இல்லை, எல்லாமே இன்க்ளூடிங் த காஸ்ட் அது எல்லாமே அவங்களுக்கு அவைல் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு ஒரு பஞ்ச் ஆஃப் குவான்டிட்டி ஆன ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த வீக் வர ஆக்டிவிட்டி நெக்ஸ்ட் வீக்குக்கு வர்றதில்லை. மோர் தென் ஆர்ட் அண்ட் கிராஃப்டாக இருக்கணும், ஹார்ஸ் ரைடிங்காக இருக்கட்டும், ஸ்விம்மிங்காக இருக்கட்டும், வாட் எவர் இட் மே, ஜஸ்ட் ஒரு இன்டிமேஷன் மட்டும் பேரண்ட்ஸ்க்கு கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு எல்லாத்தையுமே பசங்களுக்கு சொல்லித்தராங்க. நம்ம கூட நினைக்கிறோம் ஏதாவது 1-2 ஆக்டிவிட்டி மட்டும் பண்ணால் அதில் அவங்க ஸ்பெஷலைஸ்ட் ஆவாங்களே அப்படின்னு. பட் வித்தவுட் லேர்னிங் எப்படி நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்க முடியும்? அவங்களுக்கு அதை எஜுகேட்டே பண்ணாமல் இதில் தான் என் பையன் வெல்வர்ஸ்ட், இதில் தான் என் பொண்ணு வெல்வர்ஸ்ட்னு அவங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? அதனால ஒரு லிஸ்ட் ஆஃப் திங் அவங்களுக்கு டீச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் அவங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ மேபி இன் தேர் ஃபியூச்சர் ஆர் இன் தேர் டீன் அவங்க அதை சூஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போல. ரொம்பவே அது வந்து நல்லா இருக்கு. அதனால இந்த கரிக்குலமா இருக்கட்டும், அவங்களோட எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஸ்டேஜ் ஷோயிங், ஸ்டேஜ் ஆக்டிவிட்டீஸ், இது எந்த ஃபியருமே இல்லாம இந்த கேஜியை அவங்க கிராஸ் பண்ணி வர்றாங்கன்றதே பெரிய விஷயமா இருக்கு. எங்க ஆஃபீஸ்ல ஏதாவது மீட்டிங்லாம் போடுறோம் அப்படின்னா ஒரு 50 to 100 மெம்பர்ஸ் இருக்கும் போதே என் பையன் வந்து தைரியமா மைக்கை வாங்கி பேச ஆரம்பிச்சிருவான். அதுக்கு ஜாஸோட கான்ட்ரிபியூஷன் மேக்ஸிமம் இருக்குன்றத நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் எல்லாம் போக ஒரே ஒரு விஷயம், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கலாம் ஸ்கூல். அது மட்டும் என்னோட ஒரு சின்ன சஜஷன். ஏன்னா எப்போ போனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இன்னைக்கு ஐடி கார்டு போடலைன்னா ஒன்றும் இல்லை, டை போடலைன்னா ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி ஒரு சின்ன லெத்தாஜிக் இருக்கு. அதையும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்கன்னா இன் டிசிப்ளின், கரிக்குலம், கோ கரிக்குலம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாத்துலேயுமே பசங்க வெல்வர்ஸ்டாக வருவாங்கன்னு தோணுது. தேங்க்யூ.